கச்சத்தீவு இலங்கைக்குடையது என்று இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டைமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய ஜீவன் தொண்டைமான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலைவன் என்ற சொல்லுக்கு சிறந்த உதாரணம் கேப்டன் விஜயகாந்த் என்று தெரிவித்தார். கஷ்டத்தில் யார் வந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் என்றும் ஜீவன் தொண்டைமான் கூறினார். நான் ஜனாதிபதிக்கிட்டையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள்கிட்டையும் காலையில் பேசி நான் இன்னைக்கு திருப்பி போக வேண்டியது. ஆனால் காலையில் அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட தெரிவித்த என்ன நடந்திருக்குன்னு அவரும் கட்டாயம் அவரோட அனுதாபம் தெரிவிக்க சொன்னார். இங்கே இருக்க அனைத்து மக்களுக்கும், குடும்பத்தினருக்கும், கட்சி தொண்டர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாகவும் மலையக மக்கள் சார்பாகவும் எல்லாருக்கும் தெரியும், கேப்டன் அவர்கள் வெறுமனே தமிழகத்தில் மட்டும் அரசியல் செய்யலை, தமிழர்களுக்கு மட்டும் குரல் கொடுக்கல. எங்கெல்லாம் உரிமைகள் மீறப்பட்டுச்சோ அங்கெல்லாம் அவர் குரல் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வெறுமனே ஒரு அரசியல்வாதின்னு சொன்னால் மட்டும் பத்தாது, உண்மைக்கும் தலைவன் என்ற சொல்லுக்கு ஒரு சிறந்த உதாரணம் கேப்டன் அவர்கள் தான். எங்களை மாதிரி இளம் வயதில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு ஒரு கட்டாயம் ஒரு முன்மாதிரி. மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் அவர்களோட நெருங்கிய நண்பராகவும் இருந்தார். மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் எப்போவுமே சொல்லுவார், கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவர் கஷ்டத்தில் யாராச்சும் வந்தால் இஷ்டப்பட்டு உதவி செய்கிற மனுஷன். அப்படி இருக்கும்போது